நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். அந்த படத்தை ட்ரெய்லர் தான் இப்போ தான் பார்த்தேன். சச் எ இம்ப்ரெசிவ் ட்ரெய்லர். ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் மேபி சக்ஸஸும் ஆகலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகலாம். பட் அந்த ஜானருக்கு போகாமல் தனுஷ் சார் சொல்கிற மாதிரி ஒரு ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரியாம். பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஜெமிங்ஸ் வச்சுட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு சினிமா ஆடியன்ஸ் வரைக்கும் ஒரு என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவரே சொல்கிறார், ஆக்சுவலி திருப்பியே சொல்கிறார் ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி. பட்டு எடுக்கிட்ட கரெக்டாக எடுத்துட்டு ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ணா இல்லையா, அதான் கான்செப்ட் எண்ட் ஆஃப் த டே. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னாக்கா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்ன்ற படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். நான் ட்ராகன் டிரைவர் பார்க்கல, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஆனால் ஐ திங்க் தமிழ் சினிமா டிராகன் அண்ட் நிலவுக்கு என்மேல் கோவம் என்ற இந்த மாதிரி ஜானர்ஸ் அடாப்ட் ஆகிருச்சு. இதுக்கு மேலே கமர்ஷியல் படம் எடுக்கலாம், அதில் ஒரு காரணகட்ட காரியம் இருக்கணும். இல்லை சும்மா பழைய மாதிரி அரைச்சி மாதிரி அரைச்சோம்னாக்கா அது ஓடாது. ஐ எம் வெரி ஹாப்பி இந்த ரெண்டு படத்தை மாதிரி ஜானர்ஸ் இனிமேல் தமிழ் சினிமா ஜாஸ்தியாக வரும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.